ஹாய் பசங்களா, நம்ம வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு இது மட்டன் தால்ச்சா பார்க்க போகிறோம். மட்டன் தால்ச்சா வந்து மட்டன் தண்ணி ஊற்றாமலும் வெஜிடபிள் தால்ச்சாவாகவும் செய்யலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். இப்போ வந்து தால்ச்சாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம். எலும்போடு இருக்கிற கறி, இது வந்து ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கொழுப்பு ரெண்டும் சேர்த்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்ல பெருசாக பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கணும். அடுத்தது வந்து முருங்கைக்காய், மாங்காய், இந்த 3 காயும் போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது வந்து கலந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்த தூள், கொஞ்சோண்டு கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, சோம்பு பட்டை இதெல்லாம் வந்து போட்டு இந்த தேங்காயை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. கடலைப்பருப்பு ஒரு கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்தது உப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 பருப்பையும் நல்லா கழுவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தால்ச்சாவுக்கு வந்து கறி வேக வைக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை நல்லா அதே மாதிரி கறி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றியாச்சு. வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், நம்ம தால்ச்சா செய்யும் போதுமே கொஞ்சமாக கொழுப்பு எடுத்து வச்சு அதையும் போடலாம், நல்லா தான் இருக்கும். இந்த ஆயில் வதக்கும் போது கொஞ்சமாக இது வந்து பிரியாணி அளவுக்கு ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வதங்க ஒன்று ஒன்றா போட்டுடலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது தக்காளி, அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ரம்ப இலை, முருங்கைக்காய், முருங்கைக்காய் போட்டாச்சு. அடுத்தது கத்திரிக்காய், சென்னை பக்கம்லாம் தால்ச்சா வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. எல்லாம் கத்திரிக்காய் தான் தொட்டுக்குவாங்க பிரியாணிக்கு. இது வந்து தஞ்சாவூர் பக்கம், மதுரை பக்கம்லாம் தால்ச்சா சாப்பிடுவாங்க. கலந்த மிளகாத்தூள், வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, இந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காய் வந்து நம்ம கொஞ்சம் கடைசியில் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் வேகட்டும். தண்ணி ஊற்றலை, இன்னும் மூடி வச்சுருவோம். ஒரு 5 minutes இப்படியே சிம்லேயே இருக்கட்டும். பாருங்க, ஒரு 5 minutes ஆயிடுச்சு. காய்கறியெல்லாம் வந்து ஒரு 50% வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் சும்மா வந்து புளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, புளி பேஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
அதை ஊற்றிக்கோங்க. சில பேர் வந்து புளி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, அது உங்கள் இஷ்டம். அந்த மாங்காய் வந்து அவ்வளோவா புளிப்பு கிடையாது, ஸ்வீட்டாக தான் இருக்குது. அதனால் நான் புளி போட்டேன். போட்டுட்டு பருப்பு இருக்குது பாருங்க, பருப்பெல்லாம் மசிச்சிடாதீங்க. பருப்பு வந்து அப்படியே இருக்கணும், வெந்திருக்கணும். ஆனாக்கா மசிக்கக்கூடாது, அது அப்படியே முழுசாக தெரியணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். தேங்காயும் நான் அரைச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் வெந்து வந்தோடனே நம்ம தேங்காயும் கறி வேக வச்ச தண்ணியும் ஊற்றலாம். இது மாதிரி காய்கறி வந்து நிறையா இருக்கும் இந்த தால்ச்சாவில். நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது காய்கறி இருக்காது இல்லையா, அப்போ நம்ம இந்த காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கிறதால நான் 10 மினிட்ஸ் வச்சேன், இல்லைனாக்கா 5 மினிட்ஸில் வெந்துடும். போட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த எலும்பு கொழுப்பெல்லாம் அந்த தண்ணியோட அந்த மட்டனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுனாக்கா கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டிய. இப்போ வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கனாக்கா இந்த கடைசியில் இந்த எலும்பு தண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி கறி எலும்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நீங்கள் வந்து இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அந்த தால்ச்சாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் தால்ச்சா நாங்கள் வந்து அதுவும் பண்ணுவோம். இது வந்து மட்டன் போட்ட தால்ச்சா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சேன், தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கறி போடாமலும் செய்யுங்க, வெஜிடபிள் மட்டும் போட்டு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலும் இதே டேஸ்ட் வரும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சா பார்த்தோம். இதுவும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, டேக் கேர், பை.